வணக்கம் தனக்குலகப்பா. ஆமா ஆமா. அம்மா வணக்கம்னு சொல்றீங்க, எதனால? ஏமா நாங்க பாரு அந்த மாதிரி பொம்பளைன்னா கூட என்ன பாப்பா வாடின்னு கூப்பிடுவான். எந்த மாதிரி பொம்பளை? அந்த மாதிரி பொம்பளைன்னா கூட எப்படியா பையா என்னடா பண்ணுவீங்க நானு 20 நிமிஷம். ஏமா இந்த மாதிரி நெத்தில பட்டியும் கொட்டியும் போட்டு வந்தவே எனக்கு ஒரு தனி மரியாதை. ஏன் அது அப்படிதான். அப்படியா? ஆமா ஆமா. எப்ப என்னை வணக்கம்னு சொல்றியே, ஏ உன்னை இல்லறத்துல இருக்கக்கூடிய ஆமா. மனைவி மக்கள் எல்லாம் ஆ சுபசியாமரமா இருக்கணும் அப்படியா இல்லையா? ஆ அப்படி இருந்தாலே ஆ படித்தவரு, ஆமா படித்து பட்டம் விட்டவரு, விட்டவரு. வேதப்பெல்லாம் தெரிந்தவரு ஆ இல்லையா? ஆமா சிறியோர்கள் பெரியோர்கள் ஆமாங்க இல்லையா? ஆ இந்த சபையில இருக்கிறாங்க. ஆ அறிந்தவரு, ஆமா. அறியாவது, ஆ தெரிந்தவரு, தெரியாத எத்தனை இருக்கலாம் ஆமாங்க இல்லையா? ஆ ஆண்கள் பெண்கள் தாய் தந்தை சேரக்கூடிய சபை இருக்குது ஆ இல்லையா? ஆ. இந்த சபை முன்னிட்டு வருகிற போது ஆ. நான் யாரம்மா, ஆ. எந்த ஊரு, ஆ. எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க, ஆ. என்னோட பேர் என்ன, ஆ. நான் எப்படி பிறந்து, ஆமா. எப்படி நான் திருமணம் சந்திக்கிறேன், ஆ. நான் யாருக்கு மனைவி இருக்கிறேன், ஆ நான் யாருக்கு சகோதரி இருக்கிறேன், ஆமா நான் இருக்கு சொல்லணுமில்ல? சொல்லணும் சொல்லணும். ஆகட்டும். அப்படியா? உமா மகேஸ்வரி பார்வதி சொல்லிருக்கிறேனே, நான் எப்படி பிறந்து எப்படிங்க? இந்த உலகம் முழுவதுமே அலைக்கடல். ஆமா எப்படி? அலைக்கடல். அலைக்கடல். ஆமா மலை மந்தாரம், புல் பூண்டு, நீர் நிலம், ஆமா அப்படி இந்த உயிர்பட்ட ஜீவாதினம் சொல்லக்கூடிய அனைத்து பொருளுமே இதுமே கிடையாது. ஆமாங்க இந்த உலகம் முழுவதுமே அலைக்கடல். ஆமா அந்த கடல்ல ஓம் ஓம் என்று சத்தமிட்டு உச்சரித்து பலாவிட காலமா ஆமா துசிக்கம் வளர்ந்து அத பரின்றி வெடித்து அந்த கம்பத்தலை இந்த சத்தி பிரிந்தி. ஆமாங்க அப்படி இந்த சத்தி பிறந்த உடனே நான் எந்த தேசை பாட்டாலும், எப்படிங்க? எந்த 4 தேசை பாட்டாலும், எந்த தேசை பார்த்தாலும் அலைக்கடல். அலைக்கடல். ஆஹா, இந்த மாதிரி கடல் இருக்கின்றது. ஆமா. இந்த கடல்ல பெண் தவி பிறந்திருக்கிறமே, நமக்குன்றது ஒரு ஆண் தவி இருந்தா இந்த உலகத்தை பரவ செய்யணும்ல அப்படின்னு எனக்கு ஒரு மனக்கருத்து. அப்போ வாசமணி பார்த்து என்ன செய்தி, என்னங்க? அப்போது மண்பாட்டை பொம்மை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து மண்ணா பேசுங்க சாமி அழைத்திருந்து இங்கிட்டு அப்படின்னு அழைக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுக்க அந்த குழந்தை என்ன அழுத்தது, பொம்மை அம்மா என்னை ஒரு பாசமாக அழுத்தது. அம்மான்று. ஆமா ஆமாங்க. எப்போ என்னை அம்மாயோட பாசமாக அழுத்தியே இந்த உலகம் முழுவதுமே முதல் கடலை விநாயகர் போ ஆமா அப்படின்னு சாபம் தந்துட்டோம். கணபதி விநாயகர். ஆமா ஆமா. இரண்டாவது பத்தியா விநாயகர் பண்டிகை எப்படி நடத்துறாங்க. ஆமா ஆமா
அந்த மாதிரி விநாயகர் போயின சாபம் தந்துட்டு இரண்டாவது அதே மண்பாண்ட பொம்மை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து மண்ணா பேசுகிற சாமி அச்சன்னு இங்கட்டே அப்படின்னு நினைக்கும் போது என்ன அழைத்தது? என்ன சாமி? தங்காய் என்று அழைத்தது. தங்கா எப்போ என்ன தங்க என்று அழைத்தையே என்னிலிருந்து என்ன அண்ணனை இறக்க வேண்டும். ஆமா ஆமா இல்லையா? ஏழுமலை ரகராமா பறந்தாமா சீனி வேசவை இந்த வேசட செல்லக்கூடியே மூணுக்கின்ற ஏழுமலை இருக்கின்றது. அந்த மலை மேல அமர்ந்தக்கள் ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவரும் அந்த காட்சி அளிக்க வேண்டாம்னா எனக்கு இன்னொரு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தை போக்க வேண்டாம்னா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு அப்பமோட பாசம் இல்லையா? சீர்வரிசை பெல்லாம் இல்லையா? ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு தாய் வீடு என்று தோணும் வேணும். ஆமாங்க. அதனாலதான் என் அண்ணன் இருக்கிறேன், உனக்கு நான் தங்க இருக்கிறேன் என்ன இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது அதே மண்பாண்ட பொம்மை செய்து அதுக்கு உயிர் கொடுத்து மண்ணா பேசுங்க சாமி அத்தனை கேட்டேன். என்ன அழுத்தது? பெண்ணை என்ன அழுத்தது? பெண்ணே எப்ப என்னை பெண்ணை என்று அழைத்தீங்கள எனக்கு கேட்டிருக்கிறவர் நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும் சுவாமி அப்படி கேட்கும் போது பெண்ணை பார்வதா உன்னை நான் திருமணம் செய்யணும் என்ன உன் இடத்துல ஒரு பொருள் இருக்கின்றது அந்த பொருளை தாந்தாத கொண்டானா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தப்படி அப்ப மாசம் என்ன செய்து சாமி மாலை கேட்டிருக்கிறவரு மனசு கேட்டிருக்கிறவரு கேட்கிற சுவாமி உனக்கு என்ன பொருளை வேண்டாம் அப்படி கேட்கும் போது பெண்ணை பார்வதா உன் இடத்துல நெற்றிக்கண் இருக்கின்றது அந்த நெற்றிக்கண்ணை தாந்தாத கொண்டானா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தப்படி அப்ப மாசம் நீ பார்த்து மாலை கேட்டிருக்கிறவரு ஆசை கேட்டிருக்கிறவரு உனக்கு இல்லாத பொருள் என்னங்க பிடிங்கிற சாமி அப்படி அந்த நெற்றிக்கண்ணை தாந்த உடனே அந்த நெற்றிக்கண்ணை வாங்கிட்டு நெற்றிக்கண்ணை பொரியால அரிசி என்ன சாம்பலாக்கணும் அப்படி உங்களை எப்படி எப்படிங்க பொரி போல சாம்பலா? ஆமா நெற்றிக்கண்ணை பொரியால அரிசி சாம்பலாக்கணும் அப்படி. அப்ப மறுபுறவன் பருவராஜா மகளை 16 வயது பொறுக்க வச்சு என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படி. அப்ப நான் வாசம் பண்ணி கேட்டேன் எங்க நெற்றிக்கண்ணை வாங்கினீங்கல்ல அப்ப என்ன மேல இட்டு நான் திருமணம் செய்யலுமில்ல அப்ப நெற்றிக்கண்ணை பொரியலை அரிசி காரணம் என்ன வித்தியாசம் சாமி அப்படி கேட்கும் போது கேட்ட அப்படி பார்வதா ஃபர்ஸ்ட் நீ பிறந்த இரண்டாவது என்னை பிறக்க வச்சேன். ஒரு ஆணுக்கு ஒரு குடும்பசாலை பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு பெண் அடிமையா பெண்ணுக்கு ஆண் அடிமையா அப்படி கேட்ட அப்படி கேள்வி கேட்ட அப்படி. ஆமாங்க எங்க என்னதான் இருந்தாலும் பெண்கள் எதுக்கு இந்த வார்த்தை கேட்கறீங்க அப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நீ பிறந்த எனக்கு அடிமை நீங்க இன்னைக்கு நாளைக்கு திருமணம் ஆனா ஒரு பெண்கள் ஆண்கள் இருந்தாலும் ஆண்கள் இது அதிகமா இருக்கு பெண்கள் இது கம்மியா இருக்குன்னு இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீ பிறந்த இரண்டாவது என்ன பிறக்க வச்ச அதனால உன்னை நான் நட்டுக்கணை போல எரிசி காரணம் என்ன மறுபுறம் பருவராஜா மகளா 16 வயது பிறக்க வச்சு மாலை எடுக்கிறேன் பெண்ண வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேல் வெறுப்பு கீழ் வெறுப்பு அழகு அந்த சொல்லக்கூடிய எத்தனை வார்த்தை இருக்குது இல்லையா? அதனால இப்படி எல்லாம் இந்த மாதிரி காரணத்தினால உன்னை மறுபுறம் பிறக்க வச்சு உன்னை மாலை எடுக்கிறேன் பெண்ணை பார்ப்பதா அப்படின்னு கேட்ட. ஆனா இருந்தாலும் அந்த நாள் இருந்து இன்று நாள் வெளியா நாங்க சிமாதானத்துல ஆட்சி புரிந்து வருகிறேன். இந்த தினத்திலேயே வந்திருக்கிறேன் சொல்றேன். மன்னவர் வரம்படி ஓடி சென்று உமா மகேஸ்வரி பார்வதி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரியா? அப்படியே போயிட்டு வா. ரொம்ப மரியாதை இருக்குது. பார்வதா வந்திருப்பதே உண்டானா தடையொன்றும் கிடையாது வர சொல்றா.
ராஜா, தம்பி, என்னடா ஓடி ஓடிவ? தாத்தா மறுபடி உத்தரவு. வரம் பிடித்துருவா? சரி, நடப்போலாம். கண்ணே பார்வதான் தேவாரம் இந்த தேவர்களா முதல் தெய்வம் இந்த உலகத்துக்கு அதிகாரமா மலை தெரிய மலையிட்டு தெரிய நீங்க மலையிட்டு மன்னர் வேண்டாம் பாதா மலர்ந்த பூ மாளிகமா மலராக எடுப்புல பார்த்து வைத்தி ஆமா உமா மகேஸ்வரி
அன்னைக்கு போயிட்டு வந்த சுவாமி. கண்ணே பார்வதா, சாமி கைலாயத்திலே இருக்கக்கூடிய முக்கன் படைத்த சதாசிவன் நந்தியை விடுத்து பார்வதா வர வேண்டும் என்று அழைத்தவுடனே ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய்மா. ஆமாங்க. அதனால நீ எப்படி இருக்க வேண்டும்? அந்த சோதி மூடி மலையரசன் திரத்தவத்தின் வந்தே. கண்ணே, சோதி மூடி மலையரசன் திரத்தவத்தின் வந்தே. திரத்தவத்தின் வந்தே. பொறிமதி ஜடையணிந்த பரமநாயகி கண்ணே. பாருலகில் வாழ்ந்திருப்பார் உலக நாயகி. அடிப்புத்தியில் திறந்த முத்தம தேவியே. புத்தியில் திறந்த முத்தம தேவியே. புத்தியில் திறந்த முத்தம தேவியே. கண்ணே பார்வதா, சாமி முதலாக இந்த உலக பிரபஞ்சத்திலே பார்க்கிற நேரம் எங்கு பார்த்தாலும் நீர்மயமான நீர்நிலையிலே ஒரு துசக்கம்பு ஓங்கி வளர்ந்தது. ஆமா. அந்த துசக்கம்பு 1000 வருடம் ஓம் 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 என்ற ஓங்கார சத்தத்துடன் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு நாள் திடீர் என்ற படீர் என்ற அந்த துசக்கம்பம் வெடித்து இந்த உலக பிரபஞ்சத்திலே முதலாக தோன்றியது சக்தி முக்கண்ணோடு பிறந்தவள். ஆமா. அப்படி முக்கண்ணோடு சக்தியாக பிறந்து இந்த சங்கரனை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டதனால எனக்கு உன்னுடைய நெற்றிக்கண்ணை வரதட்சணையாக கொடுத்து என்னை மணந்தா. ஆமா. உன்னுடைய நெற்றிக்கண்ணை வாங்கி அந்த நெற்றிக்கண்ணால மீண்டும் உன்னை எரித்தே நான். இரண்டாவது பிறவியாக தக்க பிரமனுக்கு மகளாக தாட்சாயன் என்ற பெண்ணாக பிறந்து இந்த சிவபெருமானையே மீண்டும் மணந்தார். தன் தந்தையாகிய தக்கேஸ்வரன் தன்னுடைய மருகனாகிய சிவபெருமானை அழிப்பதற்காக யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த யாகத்தை தடுக்க சென்று முடியாமல் காரணம் தோல்வி கண்டதனால அந்த தக்க பிரமன் செய்யக்கூடிய யாக வேள்வியிலே விழுந்து இரண்டாவது பிறவியை போக்கினார். மூன்றாவது பிறவியாக நீ யாருக்கு மகளாக பிறந்தார்? மாயரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதா என்ற பெயருடன் பிறந்து இந்த பரமனையே நீ மணந்திருக்கிறார். எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் எனக்காகவே பிறந்தவள், என்னையே நீ மணக்க கூடியவர். அப்படி இருந்தோம் என்னுடைய பொற்பாத கமலங்களை பணிந்தபடியா என்றென்று என் இடபாகத்தில் அமர்ந்த சுகசேமமாக வாழ்வா என ஆசீர்வாதம் தன்னை பார்வதா. சுவாமி இருந்தாலும் கேட்கல சுவாமி. கண்ணே பார்வதா சாமி, கணவன் மனைவிக்கு சந்தேகம் என்றா, சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். எப்பயா வராங்க நான் கோமட்ட தாண்டா உன்னே கூப்பிடுறோம். நான் கோமட்ட தாண்டா ஓய் ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில இருக்கிற நேரம், ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பத்துல இருக்கிற நேரம், இந்த சந்தேகம் என்ற கொடிய நோய் யார் வீட்டிலும் வரக்கூடாது. சந்தேகம் என்பது கடுகளவு தான் வரும். அது வந்து கடைசியா சங்கடத்துல போய் முடிஞ்சிடும். ஏண்டா அந்த சந்தேகன்ற பேச்சே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் இந்த உலகிற்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இந்த முக்கன் படைத்த சதாசிவனும் உமா பார்வதா. இவங்க பாட்டிக்கு ஏதாவது சின்ன சந்தேகம்டா. ஆமா சாமி, மாலையத்த நாளையிலிருந்து என்ற நாள் வெளியும் இந்த கேள்வி கேட்டா மனசாபம், மனசமட்டம், மனவேதனை, மனசிந்தனை ஒரு கேள்வி வருமா, இதுக்கு சண்டை வருமா, இல்ல மனசாபம் மனசமட்டம் வருமா, அப்படி இல்ல இந்த கேள்வி கேட்கலாமா கேட்க கூடாதா, கேட்கலாமா கேட்க கூடாதா அப்படின்னு சில நாள் இருந்து எனக்கு மனசாபம். அந்த கேள்வி கேளும் என்னை பார்வதான கேட்டா நான் கேட்கிறேன், வேண்டாம் நிறுத்திடுங்கன்னு சொன்னா நிறுத்திக்கிறேன். எத்தனை முறையா அது எது இது எது அது எது இது எதுன்னு என்ன எதனா கேட்குவேன். எனக்கு கோபம் அதிகமாகிறது உண்டானால் நெற்றிக்கண்ணை திறந்து மீண்டும் உன்னை எரிப்பேன், மீண்டும் ஒரு பிறவி எடுத்து மீண்டும் என்னிடம் வருவேன். இதுதான் வழக்குப்படி நமக்கு நடக்கிறது. இருந்தாலும் அந்நாள் முதல் இருநாள் வரைக்கும் நீண்ட நாளான சந்தேகம். இந்த சந்தேகத்தை கணவனிடத்தில் கேட்டதை உண்டானால் கோபிப்பாரா இல்ல சந்தோஷப்படுவாரா? சங்கடம் உனக்கு. கண்டிப்பா பார்வதா, கணவன் மனைவிக்கு ஒரு சந்தேகம் இருந்ததை உண்டானா கணவனிடத்திலே எத்தனை 1000 வார்த்தைகளை கேட்டாலும் தக்க பதில் கொடுக்க காத்திருக்கிறார். கோபம் வராத படிக்க நீ கேட்கணும்.
பார்வதா முதல் கடவுள் முதல் தெய்வம் சொல்லி இந்த உலகுக்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய உமா பார்வதாலும் இந்த சிவபெருமானுக்கும் அந்த சங்கர் சந்தேகத்தை கேட்டுக்க இருக்கு நேரம் சாஞ்சானம் கொடுத்திருக்கிறார் யாரு சின்னகான் கமண்டர் உள்ளூரை சார்ந்த சின்னகான் கமண்டர் வாடங்க இந்த உலகம் என்பது அவனி பூமி என்று சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டுக்கு தலைநகராக இருக்கக்கூடியது டெல்லி ஆகிய அஸ்னாபுர பட்டணம் அஸ்னாபுர பட்டணத்திலே இருக்கக்கூடியவர் யாரு கௌரவர் என்று சொல்லக்கூடிய திருதராஜனுக்கும் காந்தாரிக்கு பிறந்தவர்கள் கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிக சரியாக 100 பேரு பாண்டு மகாராஜன் குந்திமந்தார என்ற 2 பெண்ணை மணந்து பாண்டவர் ஐவராஜாக்கள் இப்படி பாண்டவர்கள் கௌரவர்களும் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது இந்த 56 நாட்டிலே ஒரு நாடு அங்கு நாடு நாட்டை ஆளக்கூடியவர் தான கர்ணன் இந்த கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் தான கர்ணன் கர்ணனை மிஞ்சி ஒருவராலும் தானம் கொடுக்க முடியாது என்று உலகமே பெருமையாக பேசிக் கொண்டிருக்க நேரம் சின்ன பாப்பா போறது கால் பேசிக்கிட்டு வாங்கிக்கலாம் போடுறது ஐயா இந்த உலகம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது அங்கு தேசத்தை ஆளக்கூடிய தான கர்ணனை மிஞ்சுவது ஒருவராலும் தானம் கொடுப்பது தானத்திலே சிறந்தவன் அதை கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் கர்ணன் என்று புகழ்ச்சியாக உலகம் புகழ்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க நேரம் இந்த பாண்டவர்களே இருவருக்கு இளையவன் இருவருக்கு மூத்தவன் நடுப்பிறந்தவனாகிய ஆனலக அர்ஜுன மகாராஜன் ஆண்டவராகிய கண்ண பிரான இடத்திலே கேட்கிறான் மாமா அவனி 56 நாட்டு மக்களும் தானத்திலே சிறந்தவன் கர்ணன் தான் என்று பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறார்களே கர்ணனை விட நான் என்னாலும் கொடுக்க முடியுமாமா தானம் அப்படி என்று அப்படி மாமனாகிய கண்ணனிடத்திலே கேட்கிற நேரம் எம்பெருமானாகிய ஸ்ரீமந்த நாராயணன் அர்ஜுனனிடத்திலே சொன்னாராம் அர்ஜுனா கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் அவன் மேல நீ ஏண்டா பொறாமப்படுற உலகம் பேசி இருக்கட்டும் உலகம் பேரா பேசட்டும் யாரு ஒரு நல்லவனா அவன் என்ன புகழ்ந்து தாண்டா பேசும் கர்ணங்கிட்ட நீ போட்டிக்கு போகாத விட்டுற அந்த வார்த்தையை இல்ல மாமா அப்படி எல்லாம் விட முடியாது கர்ணனை மிஞ்சி நான் தானம் கொடுக்க நான் தயாரு வேணும்னா என்ன நீ சோதித்து பாரு அப்படி என்று அர்ஜுனன் சொல்லிய உடனே ஆண்டவராகிய ஸ்ரீமந்த நாராயணன் நினைத்தாராம் இந்த அர்ஜுனன் ஒரு கர்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த அர்ஜுனனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய ஸ்ரீமந்த நாராயணன் என்ன செய்தாராம் ஒரு மலை அளவுக்கு ஒரு பொன்குவியலை கொடுத்து அடே அர்ஜுனா இந்த மலை அளவு இருக்கக்கூடிய பொன்குவியலை கிழக்கே சூரியன் உதைத்து மேற்கே அஸ்தமாவதற்குள்ள வருவருக்கும் போறவருக்கும் தானமா கொடுறா அப்படின்னு ஆண்டவராகிய நாராயணன் கொடுத்தாராம் அர்ஜுனன் இடத்துல அப்படி காலை கிழக்கே சூரியன் உதயமாகிய உடனே அர்ஜுனன் தானம் கொடுக்க ஆரம்பித்தானா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறானு ஏன்னா பொழுது போறதுக்குள்ள வாரி கொடுத்துட்டுங்களாண்ணா ஆள் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டுங்களாண்ணா போச்சு நம்மளுக்கு பேர் வராது அப்படின்னு பயந்தன் கொஞ்சம் கொஞ்சமா வாரி கொடுத்தானா பொழுது எவ்வளவுக்கு இது கைமாறு பொழுதுக்கு இது அர்ஜுனன் கொடுத்துக்கிறது எவ்வளவு கொடுத்துக்கிறான் ஒரு முழு மலையில கால் மலை மட்டும்தான் தானமா கொடுத்துக்கிறானா முக்கால் மலைக்கு இது முக்கால் மலைக்கு பொழுதுக்கிறது கைமாறு பொழுதுக்கு இது ஏண்டா அர்ஜுனா வந்தவங்களுக்கு போனவங்களுக்கு வாரி கொடுத்தியாடா எல்லாருக்கும் கொடுத்தோமாமா யாருக்கு இன்னும் இல்லைன்னு சொல்ல எவ்வளவு இருக்குது இன்னும் முக்காவாச்சுக்குது மாமா அர்ஜுனா சற்று நிதானம் பொறு நீனு நான் இப்ப செய்யறேன் அப்படி என்று தானகர்ணனை அழைத்து அடியே கர்ணா இந்த கைமார் பொழுதுக்குள்ளாகவே இந்த முக்கால் மலை பொன்குவியில வருவருக்கும் ஒரு தானமா கொடுடா என்று ஆண்டவராகிய ஸ்ரீமந்த நாராயணன் கர்ணனிடத்திலே சொன்னாராம் அப்படி கர்ணனிடத்திலே சொல்லி உடனே ஒரு வழிபோக்க வியாழ பிராமணன் அந்த வழியாக வந்தாராம் அந்த பிராமணன் வந்து அந்த கர்ணனிடத்திலே கேட்டானா சுவாமி கொடுப்பதற்கு என்று பிறந்தவன் கர்ணன் என்று யாரோ ஒருவன் இருக்கிறானமே கேட்ட பொருளை வாட்டமில்லாமல் வாரி கொடுக்கிறானமே அவனிடத்திலே யாசகம் பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு யாழ பிராமணன் என்று சொன்னாராம் அப்போ கர்ணன் சொன்னாராம் ஆனால் யாழ பிராமணா நீ தேடி வந்த கர்ணன் நான் தான் என்னிடம் யாசகம் கேட்டு வந்திருக்கிறாயே எதை வேண்டி வந்தா என்று கேட்ட உடனே நான் பொன்பொருள் வேண்டும் என்றோ நான் ஒரு பரம யாழ எனக்கு சில பொன்பொருள் வேணும் என்று அந்த பிராமணன் கேட்டானா இந்த முக்கால் மலையும் உனக்கே சொந்தம் என்று கர்ணன் வாரி கொடுத்துட்டாராம் ஆண்டவராகிய ஸ்ரீமந்த நாராயண அர்ஜுனங்கிட்ட கேட்டாராம் அர்ஜுனா கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கர்ணன் அவங்கிட்ட நீ பொறாம பண்ணிய அவன் மேல நீ பொறாமப்பட்டிய காலையில கிழக்கே சூரியன் உதைத்து கைமார் பொழுதளவுக்கு உன்னால கால் மலை தான் கொடுக்க முடிஞ்சு கொடுப்பதற்கென்று ஒரு மனம் இருக்க வேண்டும் யாழ பிராமணன் வந்த உடனே கேட்ட உடனே முக்கால் மலையும் வாரி கர்ணன் கொடுத்துட்டான்டா
கர்ணனை மெஞ்ச உன்னால் முடியாது ஆமா சாமி. அப்படி என்று சொன்னாராம் ஆண்டவராகிய ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா. அப்பேற்பட்ட தத்துவத்திற்கு ஒப்பாகி சின்னதான் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு சின்னதான் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அவருடைய இஷ்டக்குல தெய்வமாக வைத்து சபரிமலை ஐயப்ப சாமி பேர் சபரிமலை ஐயப்ப சாமியை சின்னதாக கவுண்டர் கஷ்டம் வாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் நடக்கி பேர் கேளுப்ப மாதர்குலம் மங்கையாக வாய்த்த ராதம்மையார் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அவருடைய இஷ்டக்குல தெய்வமாக வாய்த்த அருள் தரு ஐயப்ப சாமி ராஜனூருக்கு சபரிமலை ஐயப்ப சாமியோ ராஜமாமியாருக்கு வாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அதே ஆறுயிர் அன்பராக வாய்த்த மாதேஷ் அன்பர் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு அதே இஷ்டக்குல தெய்வமாக வாய்த்த அதே ஐயப்ப சுவாமி பேர்ல ஒரு கண்ணனுக்கு ஐயப்ப சாமியோ மாதேஷ் அன்பருக்கு வாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். சின்ன பாப்பா போடுறது யார் மேலமா அதே மாதர்குலம் மங்கையாக வைத்த சின்னப்பாப்பா அம்மையார் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு இஷ்டக்குல தெய்வமாக வைத்த ஐயப்ப சாமி பேர்ல ஒரு காந்தம் கொடுக்கு ஐயப்ப சாமியை சின்னப்பாப்பா அம்மையாருக்கு வாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அவ்வளவுதானம்மா. சுகோஜியம் ஆறுவீர அன்பராக வைத்த சரவணன் ஐயா கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு காலம் சென்ற கோவிந்தா தன் தந்தையாக வாய்த்த பெருமாள் கவண்ட சத்து சோன்பதி மாண்டு வைகுந்தன் நந்தன்பதி நான்காபதிக்கு மாசுமாட்டார் என்ற அன்னார் பேர் ஒரு காஞ்சனுக்கு மருகாஞ்சனம் மலையாக இருந்து அதே காலம் சென்ற பெருமாள் கவண்ட அவர்களும் அதே மகனாகிய கோவிந்தன் அவருக்கு வாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அதே கோவிந்தன் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு மாதமாலான அம்மா பேரு சரவணன் கொடுக்கப்பட்ட அன்புக்காணிக்கு தன் தாயாக வைத்த கோவிந்தம்மா பேர்ல ஒரு காஞ்சம் கொடுக்கு காலம் சென்ற கோவிந்தம்மா மையாரோ தன் மகனாகிய சரவணனுக்கு வாய்த்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்டது நாடகம் மேடைக்கு கண்ணே பார்வதா உன்னோட சந்தேகம் இந்த உலக பிரபஞ்சத்திலே உலகத்தை எத்தனையோ தேவாதி தேவர்கள் இருக்கலாம். கிண்ணர் கிம்புரடர் சித்தர் வித்யார் என்று சொல்லக்கூடிய சுரல் 33 கோடி தேவர்கள் 47 சப்தரிஷிகள் அஷ்டவசுக்கள் மும்மூர்த்தி தேவர்கள் எத்தனை எத்தனை உயர்ந்த கடவுள் இருந்தாலும் இந்த உலகிலே முதல் கடவுள் யாரு? அப்படியா? இல்ல நீ கேக்குறத முதல் கடவுள் யாருன்னு நான் கேக்குறேன் சுவாமி. நானே உன்னோட சந்தேகம். கண்ணே பார்வதா இந்த உலக பிரபஞ்சத்திலே முதல் கடவுள் யார் என்று சொன்னால் இந்த உலக பிரபஞ்சத்திலே எண்ணுக்கு முன்பதாகவே இந்த உலக பிரபஞ்சத்தையே முதலாக தோன்றியது இந்த சக்தி. இந்த சக்தியால் படைக்கப்பட்டதுதான் இந்த சிவபெருமானாக இருந்தாலும் உலகிலே முதல் கடவுள் நீந்தாம்மா. நந்தி அப்படியே நான் வாசம் பண்ணி பார்த்தேன். ஆமா ஏன் எப்படி இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் நம்புறதும் இல்ல. ஆமா நம்ம விட முந்தி பிறந்தவங்க கடவுள் யாரு இருப்பாங்க? ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவருக்கும் காத்தளிக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுள் யாருங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா இல்லையா? இவரு நாவால வந்து நான் மனசுல நினைச்சு முளத்துல இல்ல நாம ஃபர்ஸ்ட் பிறந்த நாம இருக்குமா அப்படின்னு சந்தேகமா அதே சந்தேகம் போல நாவால வந்து விட்டது. ஆமாங்க இல்லையா? இந்த உலகத்திலே முதல்ல உலகத்துல முதல் கடவுளை நாம தான் பிறந்தா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குமா அப்படின்னு சந்தேகம். உங்க பாட்டி ஓம் சத்யன்றா. ஆமா நீ என்ன சைடு மேல பராசக்தி? நான் பாட்டி ஓம் சத்யனா நான் பராசக்தின்றது நானே. பாட்டி ஆளு. நான் முன்பக்கம் தாத்தா. இப்போ நான் முன்பக்கம். டேய் ஓய் உலக மக்கள் சொல்லுவாங்க பெண் புத்தியோ பின் புத்தி. ஆமா ஏண்டா பெண் புத்தி பின் புத்தி. பெண் புத்தியோ பின் புத்தி. ஆமா ஏதோ ஒரு வார்த்தைக்கு உலகிலே முதல் கடவுள் சக்திதான் என்று சொன்ன உடனே உன் பாட்டி ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. ஆமா ஆமா பின்ன உங்க பாட்டி தான் ஆடுறானா நீ சைடு மேல வேற போடுற. ஆட ஆரம்பிக்காதான். கண்ணே பார்வதா உலகிலே முதல் பிறந்தவள் சக்தி என்று சொன்ன உடனே ஆட ஆரம்பித்து விட்டாயே கண்ணே. அடி சக்திக்கு இசாம ஐயானோ அடி பார்வதா கண்ணே பார்வதா அடி சக்திக்கு இசாம ஐயானோ அடி பார்வதா கண்ணே பார்வதா ஏ சங்கரேலா ரிங்க பாடி பார்வதா சாமி உலக பிரபஞ்சத்திலே முதலாக சக்தி நீனே தோன்றி இருந்தாலும்
இந்த சக்தியை மணந்தவ இந்த சிவன் அல்லவா உயர்ந்த கடவுள். எவ்வளவு உயர்ந்த நிலையில் ஒரு பெண்ணானவள் இருந்தாலும் தாலி கட்டிய கணவனுக்குள் அடக்கம். அப்ப நீங்க தான் சொல்றீங்க அந்த செல்கொடி மாதிரி அல்ல கொடி மலை மந்தார நீர் நிலம் உயிர்பட்ட ஜீவாதின சொல்லிக்க மலை மந்தாரத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருளுங்க இந்த உலகம் படித்த இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பொருளும் யாருங்க சுவாமி? கண்ணே பார்வதா சுவாமி, இந்த உலக பிரபஞ்சத்தில் உள்ள மரம் செடி கொடி மலை மந்தாரம் ஆறு சுனை கடல் அனைத்து இந்த உலக பிரபஞ்சமே நான் தான். நான் அசையாவிட்டால் இந்த உலகில ஒரு அணுவும் அசையாத அனைத்தும் நான் தாண்டி. ஐயோ செத்த நேரத்து நீரை போட்டு செத்த எல்லாம் இந்த உலகத்துல கடவுள எல்லாம் பூரா செடி கொடி மலை மந்தாரம் நீர் நிலம் அத்தனை ஜலமா பூரா எல்லாம் இவங்களாதான். ஆனா உலகத்துல முதல கடவுள் யாருன்னு இவருக்கு தெரியல. கண்ணே பார்வதா ஏங்க இந்த உலக பிரபஞ்சம் அனைத்தும் நான் தான். என்னை மிஞ்சியது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற. என்னை மிஞ்சி ஒரு கடவுள் உள்ளதா நீ ஆமா பின்ன இருக்கிறாங்க. கடவுள் யார் தான் சொல்லுங்க. அறியாம எங்க அதான் அப்படி எங்க அண்ணாவங்க ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவரும் போன நாமம் போடுறாங்க. குலதெய்வம் அது இழுக்கிற தீர்த்தம் பத்தியா கங்காம கோலம் மங்காம கோலம் இதுல எத்தனை குழங்குது இல்ல அந்த மாதிரி குளத்துல எல்லாம் நீரை குடிச்சிட்டு போய் நாமம் போட்டுட்டு திருப்பதி மலை மேல 7 மலை போய் 7 மலை மேல நின்று கோயிந்த போடுறாங்க. எங்க அண்ணா பெரியமா அந்த மாதிரி இருக்குது. எங்க அப்பா மட்டும் ஜனமலை எத்தனை ஜனம் போக வேண்டிய ஜனம் அந்த ஜனமலை இருக்குது. எங்க அண்ணா இருக்கிறாங்க பெரியவங்க. நீ என்ன போயா அதான் என்னடா சொல்றாங்க பாட்டி? பாட்டி அவங்க அண்ணன் பெருமை பீத்துக்கிறாள். அடடா எங்க அண்ணன் கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் சீனிவாசன் வெங்கடாஜலபதி வேலுமலைக்கு அந்த இருக்கிறாரு. வெங்கடாஜலபதி எங்க அண்ணன் தான் கோவிந்தன். இப்ப இவங்க அண்ணனே பத்தி சொல்லணும்னு வச்சுக்க பையா. இப்ப இவங்க அண்ணனே கோவிந்தா. எங்க அண்ணா கோவிந்தா சொன்னாலும் கோவிந்தா சொல்ல போல. பார்வதா உலகிலே முதல் தெய்வம் எங்க அண்ணன் கண்ணன் என்று சொல்கிறாயே. உங்க அண்ணன் எப்பேற்பட்டவனும் பார்வதா அடி தாண்டித்த புல்கள் கொட்டி வேண்டி பிச்சை தாண்டித்த புல்கள் கொட்டி வேண்டி பிச்சை எடுத்தோம். வேண்டி பிச்சை எடுத்தோம். இவங்க அண்ணன் எப்பேற்பட்டவன்னு இவளுக்கு தெரியல. இவங்க அண்ணன் என்னடா செய்வா, மார்கழி மாசம் பிறந்தா போதும் ஒரு கையில சங்கையும் ஒரு கையில சாமகலத்தையும் எடுத்துருவாரு. ஊர் ஊரா டைன் 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 பவுன்னு சங்கு சாமகலம் அடிச்சு பிச்சு எடுக்கிற தாசம் இவங்க அண்ணன். அப்படி சங்கு சாமகலம் வீதியில பிச்சை எடுக்கிறானே. எப்படா பிச்சை எடுக்கிறான்? ஆரித்துல போடுறா கோவிந்தா கோவிந்தா. ஏண்டா சோளத்துல போடுறா கோவிந்தா கோவிந்தா. என்னடா சொல்றான்? என்னடா சொல்றான்? கொள்ளு போடுறா கோவிந்தா கோவிந்தா. இப்படி ஊர் ஊரா சங்கு சாமகாலம் அடிச்சு பிச்சை எடுக்கிறவன் ஒன்ன. இவனே உலகத்துல முதல் கடவுள்னு சொல்ற யாரையும் நம்புவான்? ஐயோ ஏன் எங்க அண்ணாவங்க பிச்சை எடுக்கிறவங்க. ஆனா இவங்க என்ன தேடுறாங்க, இவங்க என்ன சாப்பிடுறாங்க? இங்க வாங்க வாங்க. ஏ ஒன்னும் ஊர் ஊரா பிச்சை மட்டுமே தான் எடுக்கறானா? பிச்சை மட்டும் என்ன பண்றாங்க? அடி பாவி. ஏ ஒன்னும் பண்ண ஐயோ தான உனக்கு ஒண்ணும் தெரியல. அப்படியே அந்த ஐயோ தான படிப்பட்ட கம்மனு பார்வதா ஒண்ணே எப்பேர்ப்பட்டவா? அடி மாடாடு மேய்ச்சவன் ஒண்ணே.
சாந்து சாமக்கால் அடிச்சு பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. ஒன்னும் எப்பேற்பட்ட எப்படி கலவை? மாடாடு மேய்த்தவன், மத்தால் அடிப்பட்டவன், கோபியரிடத்திலே பல்லை காட்டி சாலையை முகர்ந்தவன், ஆயர்கோல் பிடித்தவன், ஆடு மாடு மேய்த்தவன். அது மட்டும் கிடையாது, சுருக்குமா சொன்னா உங்க அண்ணன் மாமியா கிட்ட போனவன். அம்மா சுருக்குமா சொல்ற அப்படியே மாமி கிட்ட போற அப்படியா அந்த வாரத்தை திட்டு வானச்சுன்ற அம்மாவங்க வயசானவங்க. ஆமா, பாண்டி நாட்டுல பாண்டிய முதலாளி. இந்த ஊர் பொது இடத்துல வந்து இங்க இருக்கிறவங்க கவுண்டு இருப்பாங்க இந்த ஊர்ல. ஆமாங்க. அதே போல பாண்டிய நாட்டுல பாண்டிய முதலாளி. அந்த பாண்டி சொல்ற மாதிரி தானே பொது ஜனம் கேட்கணும். ஆமா, பொது ஜனம். ஆமா. அந்த நாட்டுல வந்து பெருத்த ஒரு ஏரி இருந்தது. ஏரி அது ஏறப்ப மழை பெய்ஞ்சு தண்ணி நிக்கும். தண்ணி விவசாயம் செய்வாங்க. ஆமாங்க. ஊர் பொது ஜனம். கரை வடிஞ்சிருச்சு. அப்ப கரை உடஞ்சதே பாண்டி மனம் போட்ட அப்படி உத்தரவு. எங்க வீடு தவறாம ஒவ்வொரு ஆள் வந்துருங்க, ஏரி கரை கட்டலாம். ஆமா, கரை கட்டின மழை பெஞ்சு தண்ணி நிக்கும், விவசாயம் செய்யல நம்ம அப்படின்னு பாண்டி மனம் உத்தரவு போட்ட. ஆமா. அதே போல வீடு தவறாம ஒவ்வொரு ஆள் போறாங்க. அந்த ஊர்ல வந்து வாணிச்சுன்ற அம்மாங்க வயசானவங்க பாரு, அந்த அம்மாவங்களாட்ட வயசானவங்க. ஆமா ஆமா. அங்க ஏதாவது தொழில் செய்ய முடியுமா? அந்த உக்காந்து வைக்கல அந்த பணியாரம் சொல்ற பாரு கூட்டிட்டு. என்னது புளி பண்ணாரா? ஆமா, அதுதான். அந்த பணியாரத்தை ஏன் சிரிக்கிறீங்க? அந்த மாதிரி இந்த பணியாரம் செய்யுது. ஓய், குளிப்பணியாரன்னு நம்ம இந்த பாஷையில சொல்லலாவ. ஆமா, அவ மலைநாட்டுக்காரி மலை பாஷையில சொல்றான். அந்த மாதிரி இது குளிட்டு சொல்ற செய்யறாங்க. ஆமாமா. அதை செஞ்சு உடனே அந்த அம்மா ஏதோ 10 ரூபாய் சம்பாதிக்கணும்ல அப்படின்னு அந்த பாட்டி அம்மா கருத்து. ஆமா ஆமா. சரி, ஏதோ 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த அம்மா என்ன அந்த பாட்டி மண்ணை போட்ட. ஆமா, ஏரி மண் எடுக்க ஒரு வீடு தவறாம ஒரு ஆள் போறேன் வராங்க. அப்படி இவரு போற அப்படி இவரும் வர்றாரு. எங்க போற அப்படி அந்த பாட்டிமா வந்து அந்த பழையாரம் சுடுது பாரு குளிட்டு அந்த இடத்துல போற அப்படி. ஆமா ஆமா. எங்க வாரம் கட்டிட்டு போய் பாட்டிமா பூணு வீட்டு சேர்த்துக்கு யாராவது போறாங்களே ஏரி மண் எடுக்க. ஆமா, நான் உனக்கு பதில் நான் போறேன் அப்படின்னு பாட்டிமா இடத்துல கேக்குறேன் அப்படி. நான் இருக்கிறத ஒண்டி பேரப்பில்ல, நான் எங்க போற மாதிரி இருக்குது, நீ போறான்னு சொல்ற ஒரு மனக்கருத்து இதுல இருக்குது, ஆனா இருந்தாலும் நீ போயிட்டு வா அப்படின்னு பாட்டிமா சொல்லிடுச்சு. ஆமா, அந்த பாட்டிமா பதிலுக்கு இவரு போறாரு. பாட்டிமா எனக்கு 10 ரூபாய் காசு பணம் எதுவும் கொடுக்காத, இந்த உடஞ்சு போறது பாரு சொல்லிட்டு அதை மட்டும் தந்தா போதும் சொல்லிட்டு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. பாட்டிமே யதார்த்தமா சொல்லிடுச்சு உங்ககிட்ட. சரி, எவ்வளவு உடஞ்சு போயிடுவாரு. அப்புறமா சரி போன அப்படி போய் எட்ட நிச்சு இந்த பாட்டி மேல திரும்பி நிச்சு என்ன சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு எல்லாம் இந்த குளிட்டு பூரா உடஞ்சு போயிடணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு. ஆமா, இங்கிருந்து போறது ஏரிக்காரில போய் ஒரு மாதிரி மண் எடுத்து போட்டுருது கிடு கிடு கிடுன்னு ஓடி வருது. பாட்டிமா அந்த உடஞ்சு போனது மட்டும் கொடுத்தா போதும், பாட்டிமா இந்த சாபம் கொடுத்துருவாங்க முன்ன எத்திரிக்கேன். ஆமா ஆமா. அப்புறம் உடஞ்சு போனது மாதிரிலாம் எடுத்து கொடுத்தா அப்படி வெந்தது பாதி வேவது பாதி 10 ரூபாய் காசு பண்ணி ஏதோ சமாளிக்க முடியல. பாட்டிக்கு வாய்ப்பு நாத்துல பேசி. ஆமா, அப்புறமா பூரா அள்ளியால கொடுத்ததே ரொம்ப சாப்பிட்டா அப்படி. இது விளக்க போல இவரு என்ன சாப்பிடுற அப்படி? என்னது? கெஞ்சா சாப்பிடுறது. கஞ்சா. இந்த பணியாரம் அந்த குளிட்டு சாப்பிட்டுருக்கோம், கெஞ்சா சாப்பிட்டுருக்கோம், மயக்கம் வந்துருச்சு. இப்படி அப்படியே வாரம் கட்டி படுத்துட்டாங்க. அப்புறமா பாண்டி மண்ண என்ன பண்ண அப்படி வேலையில நிறுத்த உடனே மறுபடியும் கீழே நிச்சு கணக்கு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு பாட்டிமான உத்தரவு. ஆமாங்க, எல்லாம் கணக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. பாட்டிமா அந்த பாட்டிமா வீட்டுல ஒரு ஆள் வந்தது. எங்கன்னு தெரியலையே, கையில் இருக்கிறது என்ன தடி கோலு, பாண்டி கையில் இருக்கிறது செங்கோல். அந்த தடி எடுத்துட்டு அப்படியே சுத்திட்டு வர அப்படி. ஆமா, இவரு வாரம் கட்டி படுத்துருக்காங்க. எடுத்து சவிக்க நிறுத்தி போட்டாங்க. ராஜா பாருதல் ஒரு வடுவு பாவத்துல எங்க தேவர் காலத்துல அந்த காலத்துல அந்த நேரத்துல தேவர் நேரத்த காலத்துல பாரு போட்டாங்க பாரு ஒரு வடுவு பாவத்துல போய் தடியால அந்த தடியால போட்டு வடுவு இன்னைக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு பள்ளமா பேசுது. அத மாதிரி பிட்டுக்காக மண் சுமந்து பாண்டி பெருமால அடிப்பட்ட நீ. ஆமா, எங்க அண்ணன் மாமியார பெண்ணாண்டாங்க மத்தால அடிப்பட்டாங்க. நீங்க நேரத்துல அடிப்பட்டீங்களா? என்ன சொல்ற பாட்டி? பாட்டி நீ குளிப்பு நேரம் திண்ணியாமே நீனா பிட்டுக்கு மண் சுமந்து பெருமாள் அடிப்பட்டேன் என்று என்னை பெரும்பால் அடித்தவர் யாரு? மதுரையை ஆண்டு வளம் கண்ட பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் அரபுர நாட்டை ஆளக்கூடிய அரசன் கரத்தில் இருக்கக்கூடிய செங்கோல். செங்கோலால் அடிப்பட்டது
பெருத்த அவமானன்றா. ஆனா இவங்க அண்ணன் பண்ணதெல்லாம் இன்னும் உனக்கு தெரியல பையா. எனக்கு தெரியல. கண்ணே பார்வதா, ஒன்ன உன்ன எப்பேற்பட்ட ஐயோ என்னதான் பண்ண எங்க அடி கூட்டி கொடுத்தவன் ஒன்ன அடி கூட்டி கொடுத்தவன் ஒன்ன அந்த குழந்தைக்கு எடுத்தவன் கண்ண கண்ணவன் கூட்டி கொடுத்தவன் ஒன்ன கண்ணே பார்வதா, பாண்டியனிடத்திலே பெரும்பால் அடிப்பட்டது பெருத்த அவமானம் சொல்றியே. உங்க ஒன்னம் பண்ண ஐயோ தனம்லாம் தெரியல. தன் உடன் பிறந்த தங்கையான அந்த சுபத்ரா தேவியே அந்த அர்ஜுனனுக்கே கூட்டி கொடுத்தோம். கூட பிறந்த தங்கச்சி அடுத்தவங்க கூட்டி அனுப்பணுமா? ஏன்டி உங்க ஒன்னம் பெரியும் கோவிந்தா கோவிந்தா போடுறாங்களாம். யாரா தெரியாத தானத்தில் கோவிந்தா போடுவாங்க. உங்க ஒன்னனே கோவிந்தா. அதனால இப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி என்னிடத்திலே உலகிலே முதல் கடவுள் யார் என்று ஒரு வார்த்தையை முதலாக வைத்தா இந்த டவர் எல்லாத்தையும் அந்த டவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பாரு. அப்பேற்பட்ட அயோகி ஒன்ன அவனை உலகிலே முதல் கடவுள்னு சொன்னா யாரு நம்புவான்? அதனால கண்ணா முதல் கடவுள்னு சொல்லுது. அதனால சாமி இப்படி துடுக்கு பேர சரியா சொல்றீங்க. போனா ரூட் போனா மண்டார பேச்சாரா எதாயோ சாமியா எதாயோ வந்து இப்படி எல்லாம் மாமேல பெண்ணாடுவங்க மத்தால் அடிபட்டவங்க அப்படின்னு பெண்ணா யாரு கூட்டி கொடுத்தவங்க குளத்தை கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் யோகிக்குமா எங்க என்னதான் சொல்ல பாக்கலாம். அதனால இப்படி எல்லாம் மன்னாரி பெண்ணை சரி எடுத்து பாலாப்பாட்டியில அடிபட்டியே உங்களுக்கு எல்லாம் யோகிக்குமா சாமி? வாங்க பாட்டி என்ன சொல்றா, பண்ணார பெண்ணை சிறை எடுத்து வாழப்பட்டையில அடிப்பட்டியே உனக்கு வைக்குமா? இந்த வண்ணார பெண் யாருன்னு இவளுக்கு தெரியல. அந்த வண்ணாச்சி இவதான்டா. இந்த வண்ணாச்சிய சொன்னா இந்து வண்ணாச்சிய சொன்னா அந்த வண்ணாச்சிக்கு என்ன கோவம் வருது? இல்ல இந்து வண்ணாச்சியை பத்தி பேசினா அந்த வண்ணாச்சிக்கு கோவம் வரணும். அந்த வண்ணார பெண் என்று யார் என்று உங்க பாட்டிக்கு தெரியாது. அந்த வண்ணாச்சி இவதான்டா. எப்படி மூன்றாவது பிறவியாக மலையரசன் என்று சொல்லக்கூடிய பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து என்னை மணந்த இந்த பார்வதா, அந்த மலையரசன் மீண்டும் என்னை கோரி தவம் இருந்தார். எதற்காக? ஆனால் பரமேஸ்வரா, உன் மனைவியான உமா பார்வதா மீண்டும் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று என்னை கோரி தவம் இருந்தார். அந்த பர்வதராஜனுக்கு நான் என்ன வரத்தை கொடுத்தேன்? பர்வதராஜனே, இந்த ஜென்மத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மத்திலே மலையரசனாக இருக்கக்கூடியவன் சின்னான் என்ற வண்ணானாக பிறந்ததே உண்டானால் உன் மனைவியுடைய வயிற்றிலே என் தேவியான பார்வதா நங்கை என்ற பெண்ணாக பிறப்பா அப்படி என்று வரத்தை கொடுத்த. வரத்தின் பிரகாரம் அந்த சின்னான் என்ற மனைவி வண்ணானுடைய மனைவியுடைய வயிற்றிலே நங்கை என்ற பெண்ணாக
பிறந்தது உண்மைதான். அந்த வண்ணார பெண்ணை நான் களவாடி சென்றதும் உண்மைதான். வண்ணார பெண்ணை நான் சிறை எடுத்து போய் எங்கே அமர்ந்தேனோ அந்த வண்ணான் குலம் விளங்க வேண்டும் என்பதற்காகவே நான் என்ன செய்தேன், அந்த பெண்ணை சிறை எடுத்து எந்த இடத்துல நான் அமர்ந்தேனோ அந்த இடத்திற்கு திருவண்ணாமலை என்ற பெயரையே சூட்டினேன். திருவண்ணாமலை. அந்த பெண்ணை எடுத்து போய் நான் எங்க உட்கார்ந்தேனா, அந்த வண்ணார பெண்ணை இப்பொழுது நான் எங்க வச்சுக்கிறேன், அந்த நங்கை என்ற பெண்ணை கங்கையாக செய்து என்னுடைய ஜடாபரத்துல வச்சுக்கிறேன். வண்ணார பெண்ணை சிறை எடுத்துன்னு போனேன்னு சொன்னா கூட எனக்கு கோபம் கிடையாது. போயும் போயும் முட்டு துணி தவித்தார் என்று சொன்னா, அதனால இவ்வளவு உள்ளமடா தெரிஞ்சுக்கல ஆசைப்பட்டு கேட்கும் போது பெண் புத்தி பின் புத்தி முன்னே சொல்லியிருக்கிறீங்க. அதே வார்த்தை நான் சொல்றேன், என் அவளை வந்து விட்டது. அதனால நான் அறியா தான் தெரியாம பேசிவிட்டு மன்னித்தான ஒரு வார்த்தை சொல்லுங்க சுவாமி. சாபத்துக்கு ஆளாகாதீங்க சுவாமி. கண்ணி பார்வதா சாமி, இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இல்லற வாழ்க்கையிலும் சின்ன சந்தேகம் வரும். அந்த சின்ன சந்தேகம் ஊதி 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 பெருசு பெருசா பண்ணி இப்படி சங்கடமத்தில் போய் முடியும். உலகத்துல முதல் கடவுள் யார் என்று கேட்ட, இப்ப சாபத்துக்கு ஆளாக நேர்ந்த. இருந்தாலும் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. அதனால இந்த சாபத்தில் இருந்து உன்னை காத்தேன் கண்ணே. அப்படியா? இன்றைய தினத்திலே நந்தியை விடுத்து உன்னை அழைத்த காரணம், இந்த உலகில் உள்ள எறும்புக்கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கு படியலுக்கு போனோம். அதனால் பார்வதா இடத்திலே விட வாங்கி போகலாம் என்றுதான் உன்னை வரவழைத்தேன். உன்னை வரவழைத்த நேரம் யாரோ ஒருவன் என்னை கோரி கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறான். அதனால ஓடோடி சென்று இந்த முக்கன் படைத்த சதாசிவன் அவன் ஏற்கக்கூடிய செய்யக்கூடிய தவம் யாது என்று அறிந்து கேட்ட வரத்தை கொடுக்கணும். அதனால இப்பொழுது நம்ம கோரி தவம் செய்ய யார் என்று பார்க்கலாம்.
சுகோஜயம் வாடா டேய். சுகோஜயம் மாதர்குலம் மங்கையாக வாய்த்த சாந்தி அம்மையார். சாந்தி அம்மையார் கொடுக்கப்பட்ட அன்புக்கு அணிக்கு இஷ்டகுல தெய்வமாக வாய்த்த அருள் தரு ஐயப்ப சுவாமி பேர்ல ஒரு காதம் கொடுக்கு சபரிமலை ஐயப்ப சுவாமியோ மாதர்குலம் மங்கையாக வாய்த்த சாந்தி அம்மையாருக்கு பயத்து கொடுத்து வச்சுக்க வேண்டும். அன்னவரால் கொடுக்கப்பட்ட நடக்கும். கண்ணே பார்வதா, இப்படி கைலாயத்திலே முக்கன் படைத்த சதாசனும் உமா பார்வதாலும் சதியும் பதியுமாக இருக்கிற யாரோ நம்மை கோரி யாரோ ஒருவன் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவனிடம் சென்று அவன் செய்யக்கூடிய தவம் யாது என்று அறிந்து கேட்ட வரத்தை கொடுக்கணும்.